வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிசிபேலா ஹுலியன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, சாம்பார் சாதம் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிசிபேலா பாத்துக்கு வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் என்னென்னு சொல்லிடலாம். முதல்ல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் இதில் போடலான்னா கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சௌ, பூசணிக்காய், நூக்கல், விருப்பமான எல்லா காய்கறிகளுமே போட்டுக்கலாம். முதல்ல வெஜிடபிள் நான் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். குக்கரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு விசில் போதும், வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் புளி ஊற வச்சு இதுலேருந்து நான் புளி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ரீ ப்ரிப்ரேஷனில் 3வது ஸ்டெப் அரிசியும் பருப்பும் ஊற வைக்கிறது. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட் ஊற வச்சுக்கோங்க. பருப்பும் அரிசியும் நம்ம தனித்தனியாக குக் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போட்டு அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம், ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பிசிபேலா பாத்துக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரெடிஷ்னல் பிசிபேலாவில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடுவாங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலாட்டி அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் அது போட்டோன்னா தான் அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வரும். வெந்தயம் சும்மா ஒரு 10-15 போட்டு நம்ம நல்லா கலர் மாற வரைக்கும், வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ட்ரெடிஷ்னலாக கொப்பரையில் பண்ணுவாங்க. கொப்பரை இல்லைங்கிறதுனால நான் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டுக்கிறேன். கலமாற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். பிசிபேலா பாத்துக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் பாட்டம் பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ போடுறேன். கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம் 3 போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் குக்கார அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் குக்காகிறதுக்காக. இப்போ நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு செமி கோர்ஸாக அரைச்சிக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். புளி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் தான். அடுத்ததாக பருப்பு. இது கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம சாதமும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸில் நான் உப்பு போட்டு தான் குக் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு உப்பு பத்தலாட்டி நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். இந்த பொடி இப்போ நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். பொடி நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போட்டால் தான் நம்ம சாம்பாருக்கு அந்த கலரும் அந்த டெக்ஸ்சரும் வரும். சாம்பார் சாதம் கொஞ்சம் தளர்த்தியாக தான் இருக்கும். ஆற அது கெட்டிப்படும். எப்பயுமே இந்த பிசிபேலா பாத் சூடாக சாப்பிடணும். அதனால தான் அது நேமே பிசினா சூடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நம்ம எல்லாம் கலந்து விட்டுட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இது நம்ம சாம்பார் சாதம் நல்லா சிம்மிலேயே ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். எல்லா மசாலாவும்
கலந்து வர வரைக்கும். இப்போ வந்து மேஜிக் டச் இதுக்கு சேர்க்க போகிறது வந்து இந்த வெல்லம் தான். இந்த வெல்லத்தை நம்ம நல்லா பொடி பண்ணி அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வெல்லம் போடணும். இந்த சூடுலேயே இந்த வெல்லம் கரைஞ்சிடும். புளி போடுற டிஷ் எல்லாத்துக்குமே வெல்லம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நல்ல ஸ்லைட்டான இனிப்பு, ஸ்லைட்டான புளிப்பு, ஸ்லைட்டான காரம் எல்லாம் கலந்த ஒரு காம்பினேஷனில் இந்த பிசிபேலாபாத் நல்லாயிருக்கும். நம்ம பிசிபேலா புளி அன்னா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணால் செமையாக இருக்கும். நம்ம பிசிபேலா புளி அன்னா ரெடி ஆயிடுச்சு. பிசினா சூடு, பேலனா பருப்பு, உளினா புளிப்பு, அன்னனா சாதம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் வேற ஒன்றுமே வேணாம், வெறும் அப்பளம் இல்லாட்டி வடாமோட கூட இது நல்ல காம்பினேஷன். இந்த சாதம் நல்லா சுட சுட நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அள்ளும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.